ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் a குட் டே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, ஃபோன்பேயில் நம்மளுடைய பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் அக்கௌண்ட்டை வந்து எப்படி மொபைல் பேங்கிங் ஆக்டிவேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸ் பற்றின வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபோன்பேயில் பேங்க் ஆஃப் பரோடாவை ஆட் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படிங்கிறது வந்து கிளியராக அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து சஜஷன் ஆகும். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயத்தை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக நீங்களும் ஃபாலோ பண்ணி எந்த ஒரு ரிஜெக்டும் இல்லாமல் கிளியராக நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் ஃபோன்பே அப்படின்னு டைப் பண்ணி ஆப் வந்து சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. PHONEPE அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். நான் சொன்ன அப்ளிகேஷன் காமிக்கிட்டு பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் கேட்குது. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்னு காமிக்கும். நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் இன்ஸ்டாலிங். கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தோன்னா இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆன உடனே ஓப்பன்னு காமிக்குது. ப்ளே ஸ்டோர்லேயே நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணாமல் டோட்டலாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த ஃபோன்பே எங்கே இருக்குதோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல இன்ஸ்டால் ஆகிருக்குது. ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து லாகின் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், லாகிங் இன்டு ஃபோன்பே. வி வில் கிரியேட் அன் அக்கௌண்ட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஒன். என்டர் மொபைல் நம்பர். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து என்ன மொபைல் நம்பர் கொடுக்கணுன்னா பேங்க் ஆஃப் பரோடாவாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் பேங்க் சைடில் என்ன மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது கொடுத்துருக்கீங்களோ, அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்க்ரீனில் காமிக்கும். அப்படி இல்லைனா மேனுவலாக டைப் பண்ணிங்கனாலும் சரி, இந்த இடத்துல ஃபோனே நம்மளுக்கு வந்து சஜஷன் பண்ணும். நீங்கள் வந்து பேங்க் சைடில் மொபைல் நம்பர் வந்து இதுதான் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தோன்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் ஓடிபி வெரிஃபிகேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பண்ணிடுச்சு. உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் சைடில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணிக்கும். இப்போ வந்து ஃபோன்பே அக்சஸ் த டிவைஸ் லொக்கேஷன்ஸ் வந்து கேட்குது. ஒன்லி திஸ் டைம் வந்து கொடுத்துக்கிறேன். ஹலோ ஃபோன்பே மேனேஜ் ஃபோன் கால்ஸ். இந்த ஃபோன் கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் மூலிமா வந்து வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து பேங்க் வந்து கிளியராக ஆக்டிவேஷன் ஆகும். இந்த வெரிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் சைட்லேருந்து தான் பண்ணுவாங்க. பயப்படாமல் ஹலோ கொடுத்துக்கலாம். லோடிங் யுவர் ஃபோன்பே அக்கௌண்ட். ஆட் பேங்க் லிங்க் டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. திஸ் ரிக்வயர்ட் செட்டப் யுவர் யூபிஐ அக்கௌண்ட். அதாவது இந்த ஃபோன் நம்பரில் தான் நீங்கள் வந்து பேங்க் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிவிட்டு என்ன பேங்க் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க. நீங்கள் கனரா பேங்க் யூஸ் பண்ணால் கனரா பேங்க் கொடுத்துக்கலாம். ஸ்டேட் பேங்க் யூஸ் பண்ணால் ஸ்டேட் பேங்க். உங்களுடைய பேங்க் என்ன அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. லோகோ போட்டு காமிக்கிது பாருங்கள். ஒருவேளை இந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய பேங்க் காமிக்கலைன்னா இந்த இடத்துல சர்ச் பை பேங்க் நேம் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா வந்துடும். எனக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா அப்படிங்கிறது வந்து லோகோவோட சஜஷன் பண்ணுது. அதை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு வெரிஃபை த டிவைஸ் அண்ட் மொபைல் நம்பர். என்னுடைய மொபைல் நம்பரில் பார்த்தீங்கன்னா நான் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் இன்னொரு முறை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பேங்க் சைடில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து ஸ்லாட் 1ல் வந்து நம்ம அந்த சிம்மை போட்டிருக்கோமா, இல்லை ஸ்லாட் 2ல் வந்து அந்த சிம்மை போட்டிருக்கோமாங்கிறத வந்து கேட்குறாங்க பாருங்கள். நான் சிம் 1ல் தான் நான் பேங்க் சைடில் கொடுத்துருக்கேன். அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு சென்ட் எஸ்எம்எஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து படித்து பார்த்துக்கிட்டு ஹலோ கொடுத்துக்கோங்க. ஃபோன்பே டு சென்ட் வியூ எஸ்எம்எஸ். அதாவது நாம் இப்போ சென்ட் பண்ணக்கூடிய ஓடிபி வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம மேனுவலாக பார்த்து டைப் பண்ணிக்கலாமா, இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஃபோன்பேவே வந்து வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாமாங்கிறது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் கொடுத்துக்கலாம். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்னு வந்துருச்சு.
இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்கு. அக்கௌண்ட் ஆடட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் ஆஃப் பரோடாவுடைய கடைசி 4 டிஜிட் வந்து காமிச்சு சேவிங் அக்கௌண்ட் என்னுடைய நேம் வந்து போட்டிருக்கு. ரிசீவ் மணி ஈஸிலி ஃப்ரம் யூ ஆப். ஸோ பின் வந்து செட்டப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. பணம் சென்ட் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு வந்து நம்ம இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். செட் பின் கொடுத்த உடனே வெரிஃபை த டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ், என்டர் த கார்டு டீட்டெயில்ஸ் யுவர் பேங்க் ஆஃப் பரோடா. அதாவது நம்ம ஏடிஎம் கார்டில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற பாருங்க. இந்த ஏடிஎம் கார்டில் 16 நம்பர் இருக்கும் பெருசாக. ஸோ அந்த 16 நம்பரில் கடைசி 6 நம்பர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த கடைசி 6 நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் டைப் பண்ணிக்கிறேன் என்னுடைய கார்டுடைய கடைசி 6 நம்பரு. நீங்களும் உங்களுடைய கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த கடைசி 6 நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிக்கிட்டு அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா வேலிடிட் அப் டு அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பைரி ஆயிருங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த மந்த்தும் அண்ட் இயரும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிக்கிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் பேங்க் ஆஃப், அதாவது பேங்க் சைட்லேருந்து ஓடிபி சென்ட் பண்ணி வெரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கு. எஸ்எம்எஸில் வந்துருக்கிற ஓடிபியும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிருக்கிற ஓடிபியும் கரெக்டாக அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூபி பின் கீப் யுவர் அக்கௌண்ட் செக்யூர் ஃப்ரம் அன்அத்தாரிசட் ஆக்சஸ், டூ நாட் ஷேர் த பின் எனி ஒன். ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பணம் சென்ட் பண்ணும்போது பின் கேட்கும் இல்லைங்களா? ஸோ அந்த 4 விதமான பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய 4 விதமான நம்பர் வந்து நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிக்கிட்டு டிக் கொடுத்தோம்னா ஸோ நாம் டைப் பண்ண அதே 4 நம்பர் வந்து திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்னொரு முறை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா கொடுத்த உடனே லோடிங் ஆகுது. யூபி பின் இஸ் செட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிசீவ் மணி ஈஸிலி ஃப்ரம் யூ எனி ஆப் அப்படிங்கிறத வந்து கொடுத்து நம்மளுடைய மொபைல் நம்பர்லாம் கொடுத்து வந்திருக்கு. இங்கே வந்து சென்ட் 1 ரூபி டு ஃப்ரெண்ட். ஸோ சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போவே நம்ம பேமெண்ட் வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சென்ட் பண்ண போகிறதில்ல, அதனால் இந்த இன்ட்டு கொடுத்து பேக் வந்துடலாம். ஹலோ ஃபோன்பே ஆக்சஸ் த கான்டாக்ட். மொபைல் நம்பர் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டா நம்ம டைரெக்டாக அவங்களுடைய யாருக்கு பணம் சென்ட் பண்ணணுமோ அவங்களுடைய மொபைல் நம்பரை வந்து சர்ச் பண்ணால் மட்டும் போதும். அவங்க ஃபோன்பே கூகுள் பே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பணம் சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் ஆக்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஹலோ ஃபோன்பே டு சென்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது நம்ம பணம் சென்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சென்ட் பண்ணியிருக்கோம் சில டீட்டெயில்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலிமா வரும் இல்லைங்களா? அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வேணுமாங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வேண்டாம்னா டோன்ட் அலோவ் கொடுத்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா அலோவ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஃபோன்பேவுடைய அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். செக் பேலன்ஸ் வந்து கொடுக்கலாம். நம்மளுடைய ஃபோன்பே வந்து சரியான முறையில் ஆக்டிவேஷன் ஆகிருக்காங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக ஸோ செக் பேலன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். பணம் சென்ட் பண்ணுறதுக்கு அண்ட் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்குலாம் பின் செட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து டைப் பண்ணோன்னா நம்மளுடைய பேலன்ஸ் அண்ட் பணம் சென்ட் பண்ணுறது எல்லா விஷயமும் இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு முறை இன்னொரு முறை ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே இங்கே பாருங்கள், அன்லாக் ஃபோன்பே, என்டர் த ஸ்க்ரீன் லாக் அண்ட் பேட்டர்ன் பாஸ்வேர்ட் ஃபிங்கர் பிரிண்ட். இந்த இடத்துல வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஓப்பன் பண்ணும்போது ஸோ நம்மளுடைய மொபைலில் ஸ்க்ரீன் லாக், ஃபிங்கர் பிரிண்ட், பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்போம். சில பேர் வந்து பேட்டர்ன் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பேட்டர்ன் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பாதுகாப்பு. நம்ம முன்ன 4 நம்பர் செட் பண்ணோம் இல்லைங்களா? அந்த 4 நம்பர் பணம் சென்ட் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு. ஸோ இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மொபைலில் பேட்டர்ன் லாக் அண்ட் ஸ்க்ரீன் லாக் வந்து செட் பண்ணியிருந்தோம்னா அது வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து எடுத்துக்குவாங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து தெரியாதவங்க யாருன்னா எடுத்து ஓப்பன் பண்ணி பணத்தை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபோன் லாக், ஸோ ஃபோன் ஸ்க்ரீன் லாக் வந்து இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ நம்ம ஃபிங்கரும் வச்சுக்கலாம், இல்லைனா யூஸ் பின்னும் கொடுத்துக்கலாம். பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்குலாம் நம்ம என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருந்தோமோ அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல அப்ளிகேஷனுடைய ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். பேசிக்காக நான் இருக்கிற விஷயங்களை சொல்லிடுறேன். ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், வாலெட், யூபிஐ லைட், யூபிஐ சர்க்கிள், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் வந்து ஃபோன்பேயில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கிளியராக இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ எனிவே ஓவரால் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எனிவே ஓவரால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க,
ஸோ தெரியாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் பற்றின வீடியோஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.